இன்னைக்கு என்ன நாள்ண்ணே? லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் டேன்னு சொல்லும்போது ஆனந்தமாக சொல்கிறீங்க. லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக லவ் பண்ணுறீங்க. எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? 9 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். 9 வருஷமாக லவ் பண்ணுறீங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த லவ்வர்ஸ் டேன்றது வந்து அவசியமா அனாவசியம்னு நினைக்கிறீங்களா? காதலுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. அன்புங்கிறதுக்கு பேர் தான் காதல்னு நம்ம சொல்லுவோம். இவன் சாதாரண ஆள் இல்லை சார். கண்டினியூ பண்ணுங்க. அன்பா இருக்கிறது தப்பு கிடையாது. அதில் ஒரு லவ்வர்ஸ் டேன்னு ஒரு டேட்டை ஒதுக்கி நம்ம லவ்வர்ஸ் டேங்கிறத செலிப்ரேஷன் பண்ணுறோம். இதில் வந்து இன்னைய நாள் ஒரு பக்கத்தில் நம்ம யோசிக்க போனால் ஒரு கஷ்டமான நாளும் இருக்குது. போன வருஷத்தில் நம்ம இராணுவத்தில் அடிபட்டவங்க 40 பேர் புல்வாமா தாக்குதல் நடந்தது. இது நமக்கு தெரியும். அவங்க தாக்குதல் நடந்தது வேற, அவங்க கஷ்டப்பட்டது நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லையில் பாதுகாப்பு இருக்காங்க. அதனால இந்த லவ்வர்ஸ் டேங்கிறது நம்ம புறக்கணிக்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஒத்துக்கப்பட மாட்டேன். நானே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் காதல் இருக்குது. கண்டிப்பாக காதல் இல்லாமல் எதுவும் இல்லை. இன்னிலேருந்து அப்பையிலேருந்து நம்ம எஸ்பிபி சாங்லேருந்து கேட்டிருக்கோம். எல்லா சாங்லேயும் இருக்குது காதலுங்கிறது எவ்வளோ புனிதமானதுன்னு. நம்ம அதை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையான லவ் என்றைக்குமே தோற்று போகாது. கண்டிப்பாக 100% உண்மை. நீங்கள் 9 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது தெரியுது நீங்கள் 90 கிட்ஸாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக 90 கிட்ஸ் தான். 90 கிட்ஸ் லவ்வுக்கும் 2K கிட்ஸ் லவ்வுக்கும் என்ன அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க லவ் அவங்கள வேறுபடுத்தி சொல்ல முடியாது. லவ்வுங்கிறது ஒரே தாட்டு தான். 2 பேருக்கும் உள்ள ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 2 பேரும் புரிஞ்சிக்கிறதுல வர ஒரு விஷயம், அவ்வளோதான் லவ். ஆனால் இங்கே இன்றைக்கி நடக்கிறது எதனால் லவ் பண்ணுறாங்கங்கிறதே அவங்களுக்கே தெரியாமல் பார்க்குறவங்கலாம் லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் லவ்வர்ஸுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? வயசுக்கு மூத்தவங்களை லவ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாலே போதும். ரைட்டு ஒன்று. அப்புறம் அவங்க புரிஞ்சிக்கணும். புரிதல் வேணும். லவ்ங்கிறது புரிதல். ஒருத்தவங்க முழுசாக புரிஞ்சிக்கணும். அந்த புரிதல் இல்லாமல் தான் நீ நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்படுறவங்கள என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். கண்டிப்பாக சரிண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. ஃபேமிலிக்கு தெரியுமா? அவங்க ஃபேமிலிக்கு தெரியுமா நீங்கள் லவ் பண்ணுறது? ஓரளவு தெரியும். எப்படி இன்னும் 2 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக மேரேஜுக்கு நம்மளுக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பாக. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தம்பி என்ன தம்பி பண்ணுறீங்க? நான் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர். 2K கிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. காலேஜ் படிச்சுட்டு உண்மையாக சொல்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு February 14. February 14 என்ன நாள்? இன்னைக்கு காதலர் தினம் தான். காதலர் தினம். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இல்லைண்ணா, லவ் பண்ணல. இதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டுக்கு இந்த காதலர் தினம் அவசியமா அனாவசியமா? கமிட்டடானவங்களுக்கு அவசியம் தான். எங்களை மாதிரி சிங்கிள்ஸுக்கு வந்து அனாவசியம் தான். உங்களுக்கு லவ் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லையா? அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஏதோ தம்பி சொல்கிறத தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரையும் லவ் பண்ணல, பண்ணுனா லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. ஜோக் இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல காதல் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் வந்து உங்கள் வயசு எத்தனை இருக்கும்? என்னோட 17 வயசு வந்து 18. அப்படின்னா இப்போதான் பிகினர் நீங்கள். ஆமாம். ஒரு லவ் பண்ணுங்க. இப்போ 2K கிட்ஸ் தானே நீங்கள்? ஒரு லவ் பண்ணுங்க. இப்போ உள்ள பசங்களாம் வந்து நிறைய லவ் பண்ணுறாங்க. ஆமாம், அது உண்மைதான். நீங்கள் இன்றைக்கி லவ்வர்ஸ் டே அதுமா இன்றைக்கி வந்தீங்களா? நீங்கள் காலேஜ் போகலையா? இன்றைக்கி காலேஜெலாம் போகல. எதனால் வந்தோன்னு கேட்குறது தெரியுது. நாங்கள் வந்த காரணம் அப்படின்னா இங்கே எல்லாம் ஜோடி உட்காந்துருப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வந்து சிங்கிள். அதனால் கல் எடுத்து யாராச்சும் அடித்து துரத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் வந்து வந்திருக்கோம். அதுக்கு காவல்துறையே நீங்கள் போட்டிருக்காங்க இன்றைக்கி. ஆமாம், அதனால தான் பார்த்து வரும்போது எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வரும்போது மட்டும் அப்படி பார்க்கல. நான் வந்து பையன் இல்லை, அதனால. சரி தம்பி. லவ்ன்றது வந்து ஆணும் பெண்ணும் தான் சேர்ந்து பண்ணுறது லவ் கிடையாது. நீனும் ஃப்ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறது பெரும் லவ் தான். நானும் என் ஃப்ரெண்டு பண்ணுறதுக்கு அதுக்கு லெசிபியனாக தானே இருக்கும். ஆனால் அடல்ட் கண்டென்ட் பிடிச்சிக்கலாம்.